வணக்கம். வீட்டு தோட்டம் ஃபவுண்டேஷன் கோயம்புத்தூர்லேருந்து வாணி. வீட்டு தோட்டம் ஃபவுண்டேஷன் நம்ம என்ன பண்ணி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் மொட்டை மாடியில் இல்லை பார்த்தீங்கன்னா வீட்டில் சைடில் எங்கேயாவது இடம் இருக்குது அப்படின்னா அங்கே காய்கறி தோட்டம் போட்டு கொடுக்கறது தான் நம்மளோட வேலை. ஸோ வீட்டில் நம்ம ஏன் காய்கறி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட காய்கறி நம்ம உணவில் அதிக பங்கு எடுத்துக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரக்கூடிய அத்தனை காயிலையுமே, உதாரணத்துக்கு கருவேப்பிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகள்லையும் சரி, கீரைகள்லையும் சரி, பழங்கள்லையும் சரி, ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்தோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் விஷம் கலந்துருக்கு. ஒன்று பூச்சி கொல்லி மருந்தாக கலந்துருக்கு, இல்லை பூஞ்சான கொல்லி மருந்தாக கலந்துருக்கு. அப்படி இல்லைன்னா அது பார்த்தீங்கன்னா நம்ம விளைஞ்ச இடத்துல இருந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு ரீட்டைலர் ஷாப்புக்கு வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 days டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பதப்படுத்தப்பட்டு கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குண்டானது ரசாயன மருந்துகளை தான் யூஸ் பண்ணி அதை பதப்படுத்தி கொண்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விளையும் போது நிலத்திலிருந்து நம்ம ரீட்டைல் ஷாப்புக்கு வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதை பதப்படுத்துறதுக்கும் விளைவிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூச்சி மருந்து கொல்லியும் ரசாயன மருந்துகளும் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரசாயனங்கள் பார்க்கும்போது நம்ம ஒரு அந்த வெஜிடபிள்ஸை வாங்கிட்டு கட் பண்ணி ஒரு தடவை 2 தடவை கழுவுறதுனால அதில் இருக்கக்கூடிய விஷம் போயிருமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. ஸோ அது அப்படியே நம்ம உணவோடு நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல அது ஸ்டோர் ஆகி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்மளோட ஹெல்த்தை அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாமல் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நம்ம வீட்லேயே நம்ம தோட்டம் போடணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா காய்கறிகளையும் நம்ம வீட்டில் தோட்டத்திலேயே நம்ம விளைவிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக முடியாது. அட்லீஸ்ட் நம்ம ரசாயனங்களாக வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸில் ஒரு 50% ரசாயனமே இல்லாமல் ஆர்கானிக்காக மருந்தே இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது என்ன அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தில் ஒரு 100% நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குறது அட்லீஸ்ட் ஒரு 50% மட்டும் நம்மளால சேவ் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் வீட்லேயே நம்ம விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் இருக்குது. அந்த மாதிரி செடிகள் என்னென்ன நம்ம பண்ண முடியும், அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்றதுக்காக தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். வீட்டு தோட்டத்துக்குன்னே ஸ்பெஷலாக பண்ண பாட் தான் இந்த தொட்டி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி டபுள் சைடாக பிரிஞ்சிருக்கும், 2 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1 சைடில் நம்ம சாயில் போட்டு பிளான்ட் வச்சிடறோம். இந்த ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருப்பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிச்சனில் விழுகக்கூடிய வேஸ்ட்டு, அதாவது வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த தோலெல்லாம் உரிச்சதெல்லாம் நம்ம இன்றைக்கி குப்பையில் போட்டிருக்கோம். இல்லை ஒரு கீரை வாங்கிட்டு வரோம், அந்த கீரையில் இலையை மட்டும் எடுத்துட்டு அதோட தண்டோ இல்லை அதோட ரூட்டையோ அப்படியே நம்ம பிச்சு குப்பையில் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி விழுகக்கூடிய வேஸ்ட்டை என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்போசிட் சைடில் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இது கம்போஸ்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் இந்த பக்கமாக நம்ம பிளான்ட் செடி வச்சுருக்கோம். இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வைக்கும்போது நாற்றாக தான் வைக்க போகிறோம், சின்ன நாற்று தான் வைக்க போகிறோம். அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே போடக்கூடிய வேஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20-21 நாளில் அது உரமாக மாறிடும். அதாவது கழிவு மக்க ஆரம்பிச்சிடும், மக்கிரும். மக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் இந்த பார்ட்டிஷன் வழியாக, அதாவது இந்த டிவைடரில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்ஸ் வழியாக ரூட்ஸ் போய் என்ன பண்ணணும்னா அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் அது சக் பண்ணி எடுத்துக்கும். அப்படி எடுக்கிறது மூலிமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எந்த விதமான கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் ஒரு ஆர்கானிக்கான 100% ஆர்கானிக்கான ஒரு வெஜிடபிள்ஸை நம்ம வீட்லேயே நம்ம கல்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது அதுக்குன்னு ஸ்பெஷலாக பண்ண பாட்டு. இந்த ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு தக்காளி செடி வைக்கிறோம், இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு கொடி ஐட்டம், பாவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், அந்த மாதிரி கொடி ஐட்டம் நம்ம வைக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது ஃபுல்லாக பெரிய அளவில் படறதுக்கு விட முடியாது. தக்காளி செடினா இதில் கட்டினா போதும். பட் அதே ஒரு பாவக்காய் கொடியெல்லாம் அப்படின்னா கொஞ்சம் அது படறதுக்கு மேலே படுற வரைக்கும் வரணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பந்தலோ இல்லை நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற ஒரு ப்ரொவிஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரு கயிறோ நூலோ கட்டி கூட அதை படர விட்டுக்கலாம். அதுக்கு முதல்ல இந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு லெவல் வர்ற வரைக்கும் நம்ம அந்த கொடியை சுற்றி விடுறதுக்காக பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் இதில். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். சாதாரணமாக மற்ற செடிகள்லாம் வைக்கும்போது
பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக் வேண்டியதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் செடியோ இல்லை வந்துட்டு வெண்டைக்காய் செடியோ ஒரு பச்சை மிளகாய் செடியோ வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வேண்டியதில்லை. ஸோ மற்ற கொடி ஐட்டத்துக்கு மட்டும் நம்ம இது யூஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்து ரொம்ப சின்ன ஒரு செட்டி மண்ணு தான் வந்து பிடிக்கக்கூடிய ஒரு இதுதான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மண் தென் வந்து நம்ம மொட்டை மாடியில் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெட்னஸும் அந்த ஹீட்டு வந்து ரொம்ப இருக்கும். மொட்டை மாடியில் வைக்கும்போது அந்த மண்ணோ அந்த இதுவோ வெட்னஸ் இருக்கணுங்கிறதுக்காக காயப்பித்தி யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளான்ட் வைக்கும்போதே அது ஓரளவு வளர்ந்து இந்த மண் மக்கி வர்ற வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஏதாவது உரம் வேணுங்கும்போது ஆர்கானிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு உரத்தை கூட நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம இது போட்டுட்டோம் அப்படின்னா ஸோ அந்த பிளான்ட்டு கொஞ்சம் அது ஓரளவு வளர்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய கழிவு மக்கி இதுக்கு வேணுங்கிற உரம் ரெடி ஆயிடும். ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து வளர்ந்த செடி எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த தொட்டியில் ஒரு தக்காளி நாற்று வச்சுருக்கோம். இது சின்ன நாற்று தான் வச்சுருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி இதில் அந்த ஸ்டிக்கு வச்சுருக்கு. இந்த ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்று வந்து இப்போ இப்படி கட்டி விட்டுருக்கோம். இப்போது இந்த பக்கம் மண் போட்டிருக்கு. அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட் சைடு வந்துட்டு இப்போது பிளாக் ஆகியிருக்கு. ஸோ இதில் தான் வந்து நம்ம கிச்சன் வேஸ்ட்டை வந்து நம்ம போட போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 10-15 செடி நம்ம மேலே மொட்டை மாடியில் வச்சுருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து செடி வளர வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து வரக்கூடிய அந்த சின்ன செடிகளில் வந்துட்டு பழுத்த இலை வரும். இல்லை பூச்சிகள் வந்து தாக்கும்போது அந்த பூச்சிகளை தாக்குனா அந்த இலைகள் வந்து கொஞ்சம் மாதிரி சுருண்டு இருக்கும். அதெல்லாம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படியே கிள்ளி இதை வந்து நம்ம ஒரு குப்பையாக வேஸ்ட்டாக சேர்த்து வச்சு வெளியில் கொண்டு போய் போடணும் அப்படியெல்லாம் இல்லை. இதுலேயே கூட போட்டுட்டா அதுவே வந்து மக்கி இதுக்கு வந்துட்டு உரமாக கூட மாறும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக மெயின்டெனன்ஸுக்கு வரும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்று இந்த மாதிரி போட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம கிச்சன் வேஸ்ட்டு போட்டு இது பண்ணுறோம். அந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட்டு போட்டு வளர்ந்த ஒரு செடியை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய செடி வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி. இந்த கத்திரிக்காய் செடி வந்து 42 நாள் ஆச்சு. இந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உரம் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக 20-21 நாள்லேருந்து நம்ம போட ஆரம்பித்தது தான் இந்த கழிவு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவு வந்து மண் போட்டு நம்ம செடி வச்சுருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து இங்கே வந்து அந்த வேஸ்ட்டும் இருக்குது பாருங்கள். இந்த வேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டையோடு வெங்காயத்தோல், இந்த வெள்ளைப்பூண்டோட தோல், தென் வந்து மற்ற ஒரு நம்ம ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜோட வந்து ஃப்ளஷோ இல்லை போன்ஸு அந்த மாதிரி இருக்கிறது கூட வந்து நம்ம இதில் போட்டுக்க முடியும். ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அப்படியே மக்கி கீழே இறங்க நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது காய் கொடுக்குற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டோட லைஃபே முடியும் போது கூட நம்ம இதை கட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வைக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பாட்டுக்கு வந்து நம்ம வந்து இந்த வேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணும்போது இன்னுமே அதில் இருக்கக்கூடிய இது சத்து உரம் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு சத்தாக வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இப்போ பூ விட்டுருச்சு. இன்னொரு ஒரு 10-15 டேஸில் வந்து பிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு காய்கறி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 3 to 3 months அப்படிங்கும்போது நம்ம வீட்லேயே வந்துட்டு இன்னைக்கு நாற்று வைக்கிறோம். ஒரு 3 மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நம்ம வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை வந்து நம்ம கல்டிவேட் பண்ண முடியும். வீட்டில் கிச்சன் வேஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆரோக்கியமான வெஜிடபிள்ஸை எப்படி கல்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிட்ட வந்து நாங்கள் வெறும் தொட்டி மட்டுமே கொடுக்குறோம். அப்படி இல்லை பிளான்ட்டு வச்சு சாயில் போட்டு எல்லாமே செட் பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நர்சரி சீடு போட்டு இல்லை ஒரு நாற்று வைக்கணும்னா நாற்றும் கூட வச்சு நாங்கள் வீட்டில் எந்த இடத்துல எப்படி செட் பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கொண்டு வந்து நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றி பராமரிச்சுட்டு வந்தால் போதும். கிச்சன் வேஸ்ட்டை போடுறதும் மட்டும் தண்ணி ஊற்றுறது மட்டும் இது பண்ணால் போதும். ஸோ மேலும் விவரங்கள் ஏதாவது வேணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிங்கன்னா எங்களுக்கு அந்த பேனரில் தெரியிற நம்பருக்கு கூப்பிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணுமோ. நன்றி, வணக்கம்.